அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் முக்கியமான பங்குகளை பற்றி பார்ப்போம். சேவை ஒருங்கிணைப்பு மற்றும் மேலாண்மை சேவைகளை வழங்குவதற்கு விப்ரோ HMT-யிடம் பல ஆண்டு ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஆகஸ்ட் 16 அன்று திறந்த சந்தை பரிவர்த்தனைகள் மூலம் மேக்ஸ் ஹெல்த்கேர் நிறுவனத்தில் 0.4% ஈக்விட்டி பங்குகளை வாங்கியது. இதன் மூலம் நிறுவனத்தில் அதன் பங்கு 5.18% அதிகரித்துள்ளது. இது முன்பு 4.78% இருந்தது. மெட்ரோபோலிஸ் ஹெல்த்கேர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவியில் இருந்து திரு விஜேந்தர் சிங் ராஜினாமா செய்துள்ளார். ஆகஸ்ட் 17 வணிக நேரம் முடிவடையும் போது அவரை தலைமை நிர்வாக அதிகாரி பதவியில் இருந்து விடுவிக்க நிறுவனம் ஒப்புக்கொண்டது. டால்ப்ரோஸ் இன்ஜினியரிங் நிறுவனம் பரிதாபாத்தில் 2.2 ஏக்கர் நிலத்தில் புதிய உற்பத்தி ஆலையை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் கட்டுமானத்தை தொடங்கியுள்ளது. SecMark பங்குதாரர்களுக்கு போனஸ் பங்குகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்க ஆகஸ்ட் 23 இயக்குநர்கள் குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. PC மற்றும் தேசிய பங்குச் சந்தையின் முதன்மை வாரியத்தில் பட்டியலிடப்படுவதற்கான திட்டத்தையும் வாரியம் அங்கீகரிக்கும். ஸ்ரைட்ஸ் பார்மா சயின்ஸ் அதன் முழு உரிமையாளரான ஸ்ரைட்ஸ் பார்மா குளோபல் வலி அல்லது வீக்கத்திற்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் ஜெனரிக் நாப்ராக்சன் சோடியம் சாஃப்ட் ஜெல் காப்சூல்களுக்கு அமெரிக்க சுகாதார சீராக்கியின் ஒப்புதலை பெற்றுள்ளது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் அங்கீகாரம் 220 மில்லிகிராம் வலிமை கொண்ட நாப்ராக்சன் சோடியம் சாஃப்ட் ஜெல் காப்சூல்கள் ஆகும். குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இந்த ஆண்டு லிக்னைட் உற்பத்தியை மேலும் 1.5 மில்லியன் டன்கள் அதிகரிப்பதாக அரசுக்கு சொந்தமான கனிம நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலிவு எரிபொருளை எதிர்பார்க்கும் MSMEகளை ஆதரிக்கும் முயற்சியில் அதன் லிக்னைட் உற்பத்தியை கட்டியெழுப்ப இலக்கு வைத்துள்ளது. இன்டெக்ரா எசென்ஷியா பிரீமியம் உலர் பழங்களை வழங்குவதற்காக $110 மில்லியனுக்கும் அதிகமான ஆர்டர்களைப் பெறுவதாக அறிவித்த பல்வகைப்படுத்தப்பட்ட நிறுவனம் இந்த ஆர்டர்களுக்கான விநியோகம் அடுத்த 2 வாரங்களில் நிறைவடையும் என கூறியுள்ளது.